ஜுராசிக் பார்க் பார்ட் 3யோட பிரேக் அந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறோம். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி நிறைய பேர் பிடிக்கலான்னு சொன்ன மாதிரி நான் கேள்விப்பட்டேன். நிறைய பேருக்கு இந்த படம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் குறை தான் சொல்லிட்டு இருக்காங்க. பட் என்னவோ தெரிலங்க, எனக்கு இந்த படம் பிடிச்சிருந்துருக்கு. ஆக்சுவலி சின்ன வயசில் ஃபஸ்ட்டு பார்ட்டும் இதுவும் தான் நான் அதிகமாக பார்த்த படம். செகண்ட் பார்ட்டு தான் எனக்கு பெருசாக பிடிக்காது, அதுதான் ரொம்ப சுமாராக இருக்கும். பட் இந்த படம் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் தான். முக்கியமான படத்தில் வர ஸ்பைனோசாரஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். டைனோசர்ஸில் கூட எனக்கு பிடிச்சதுன்னு கேட்டிங்கன்னா நான் அந்த ஸ்பைனோசாரஸை தான் சொல்லுவேன். அதோட லுக்கே பார்க்குறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் வித்தியாசமாகவும் இருக்கும். அதனால எனக்கு இது பிடிச்சிட்டு இருக்கும். சரி விடுங்க, எதுக்கு ஸ்டார்டிங்லேயே குறை சொல்லிட்டு இப்போ இந்த படத்தோட பிரேக் டவுன் ஆரம்பிச்சிடலாமா? இந்த படத்தோட லோகோலே ஆக்சுவலி ஆரம்பிக்குது. லோகோவில் பார்த்தீங்கன்னா இத்தனை நாளாக நம்ம டீரெக்ஸை பார்த்துட்டு இருந்தோம். இந்த படத்தில் ஸ்பைனோசாரஸை பார்க்க போகிறோம். பல படங்களில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி படங்கள்லாம் டீரெக்ஸ் கிட்டத்தட்ட ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஹீரோ மாதிரி காட்டியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்டில் லாஸ்ட்டில் அதுதான் நம்ம ஹீரோஸ் எல்லாம் காப்பாற்றோம். அண்ட் செகண்ட் பார்ட்டில் அதுதான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அதோட குட்டியை தான் அவனுக்கு தூக்கிட்டு வந்துட்டானுங்க மனுஷங்க. அப்போ பார்த்தா மனுஷங்க மேலே தான் பழி வந்துட்டு இருக்கோம். ஸோ ரெண்டு படத்துலையுமே டீரெக்ஸை கிட்டத்தட்ட ஒரு ஹீரோ மாதிரி காட்டியிருப்பாங்க. ஆனால் இந்த படத்தில் ஸ்பைனோசாரஸ் முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான வில்லன் மாதிரி தான் வந்துட்டு இருக்கோம். ஏன்னா இந்த தீவுக்கு முதல்ல இவங்க வரும்போதே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அங்கே ஸ்பைனோசாரஸ் கூட தான் இவங்களுக்கு பிரச்சனை நடந்துட்டு இருக்கும். அது கொஞ்சம் நஞ்சம் அட்டூழியம் பண்ணலங்க. வழக்கமாக டீரெக்ஸ்லாம் வந்தால் கூட பார்த்தீங்கன்னா இது சின்ன சின்ன சைடை தான் பண்ணும். ஃபர்ஸ்ட் அது சைலண்டாக இருக்கும். ஆனால் இது வந்த உடனே கலவரத்தை ஆரம்பிச்சிச்சு. அதை தள்ளி விட்டு அதை கடிச்சு கையால் பார்த்தீங்கன்னா பிடிச்சி புரட்டி போட்டு அதை காலில் வச்சு நசுக்கி கிட்டத்தட்ட அதுவே அந்த இடத்துல ரெண்டு பேர்த்த கொண்டு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எஸ்கேப் ஆகிட்டு இருப்பாங்க. பட் ஸ்டில் பார்த்தீங்கன்னா அந்த படம் முழுக்க இவங்களை அது துரத்திக்கிட்டே இருக்கும். இந்த படத்தில் ஸ்பைனோசாரஸ் தான் கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு பெரிய வில்ல மாதிரியே ஃபீல் ஆகும். அந்த மாதிரி பயங்கரமான ஒரு டைனோசராக அதை காட்டியிருந்திருப்பாங்க. இன்ஃபேக்ட் ஒரு சீனில் டீரெக்ஸே பார்த்தீங்கன்னா கழுதை திருக்கி அது கொண்டு போகும். ஒரிஜினலாக நீங்கள் ரியல் லைஃப் எடுத்துட்டீங்கன்னா பல கோடி வருஷத்துக்கு முன்னாடி டைனோசர்ஸ் வாழ்ந்துச்சுன்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் டீரெக்ஸும் சரி ஸ்பைனோசாரஸும் சரி ஒரே காலகட்டத்தில் வாழ்ந்தது கிடையாது. ரெண்டு உயிரினங்கள் தோன்றதுக்கும் பார்த்தீங்கன்னா நடுவில் ஏகப்பட்ட கேப் இருக்குது. டீரெக்ஸ் வாழ்ந்தது ஆக்சுவலி நார்த் அமெரிக்கா, அதே மாதிரி ஸ்பைனோசாரஸ் வாழ்ந்தது ஆப்பிரிக்கா கண்டத்தில். ஸோ ரெண்டுமே வேற வேற கண்டம், வேற வேற காலகட்டம். அதுங்க வாழ்ந்த டைமில் இதுங்க வாழ கிடையாது. ரெண்டுமே கம்ப்ளீட் டிஃப்ரெண்டான டைம்லெஸில் வாழ்ந்த உயிரினங்கள் இது ரெண்டுமே. ஸோ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா பயங்கரமான உயிரினங்கள். இது ரெண்டுத்துக்கும் நடுவில் சண்டை வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு அவுட்கம் அதை காட்டியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல அது லிட்டரலாக அந்த டீரெக்ஸை தலையை திருக்கி கொண்டு போட்டுரும். ஸோ இந்த இடத்துல நான் தாண்டா ராஜா அப்படின்ற மாதிரி அவன் மேலே கையை வச்சு நான் தாண்டா அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டு இருக்கோம். இந்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லேண்டில் வாழ்ந்ததுலேயே மிகப்பெரிய ஒரு உயிரினம், கிட்டத்தட்ட பிக்கஸ்ட் கார்னிவோர் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இது வரைக்கும் தலையில் வாழ்ந்ததுலேயே மிகப்பெரிய ஒன் ஆஃப் தி கார்னிவோர் டைனோசர். அது லேண்டில் வாழ்ந்ததுலேயே இது வரைக்கும் ஒன் ஆஃப் தி பிக்கஸ்ட் கார்னிவோர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அண்ட் அது பார்த்தீங்கன்னா ஆம்பிபியன், தண்ணிலையும் இருக்க முடியும் தரையிலையும் அதால் இருக்க முடியும். ஸோ ரெண்டுத்தையும் வாழக்கூடியது. உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா செம்ம டேஞ்சரான ஒரு டைனோசர் தான். அண்ட் படத்தோட ஸ்டார்டிங் சீனில் கூட பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ஆலன் கிராண்ட் வந்து ஒரு கிளிகிட்ட பேசுகிற மாதிரி காட்டியிருக்காங்க. என் பேரை சொல்லுன்னு கிளியை பிடிச்சி டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. ஆனால் ஏன்னா அவர் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வெலாசிராப்டர்ஸை பற்றி ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருப்பாரு. வெலாசிராப்டர்ஸ்க்கு உண்மையிலேயே புத்திசாலித்தனம் ரொம்பவே அதிகம். இன்ஃபேக்ட் அதுங்களுக்குள்ள அது ஒரு லாங்குவேஜ் வச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் மென்ஷன் பண்ணுவாங்க. லைக் ஒன்று இன்னொன்னோட கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒன்று பேசுறது இன்னொன்றுக்கு நல்லாவே புரியும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்திருப்பாங்க. ஸோ அதுங்களுக்குள்ளேயே அதுக்கு கம்யூனிகேட் பண்ணிக்குது அப்படின்ற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா அவர் அதை ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காரு. ஆனால் தான் கிளியை பிடிச்சி டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்காரு, என் பேரை சொல்லுன்னு. பட் ஒரு டைம் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு கனவு வரும்ல, அந்த கனவில் அந்த வெலாசிராப்டர் அவர் பேரை சொல்லும், கிளியை ஒரு பேரை சொல்ல அந்த வெலாசிராப்டர் ஒரு பேரை சொல்லுது. நேரில் தான் தொல்லை பண்ணுதுங்கன்னா கனவுலையுமே வந்து தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்குதுங்க. ஒரு சீனை சொல்லியிருப்பாரு, இந்த ராப்டர்ஸ்க்குலாம் வந்துட்டு பயங்கரமாக புத்திசாலித்தனம் இருக்குது, ஈவன் வந்துட்டு பிரைமேட்ஸோட புத்திசாலி, டால்ஃபின்ஸோடலாம் புத்திசாலி அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்திருப்பாரு. ஆக்சுவலி மீன் இனத்திலே பார்த்தீங்கன்னா அந்த டால்ஃபின்ஸ் தான் செம்ம புத்திசாலி, அந்த டால்ஃபின்ஸோடமே இதுங்க புத்திசாலி அப்படின்ற மாதிரி அவர் மென்ஷன் பண்ணியிருந்திருப்பாரு. அண்ட் இப்போ கர்பின்றவர் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்துட்டு அந்த தீவுக்கு சும்மா டூர் மாதிரி போகிறோம், நீங்களும் கூட வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போயிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க ரயிலாக அங்கே போனது அவங்களோட பையன் இந்த தீவில் தான் பார்த்தீங்கன்னா காணாமல் போயிட்டு இருப்பான். இவங்க ரெண்டு பேருக்கு ஆல்ரெடி டைவர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா வேற ஒருத்தர் கூட தான் இந்த பையனை இந்த தீவுக்காக அமுச்சு விட்டுட்டு இருக்காங்க. அப்போ கூட்டு வந்தவர் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி செத்துட்டாரு. அவரோட பேர் தான் பென். அவர் பார்த்தீங்கன்னா லிட்டரலாக ஒரு சீனில் அவரோட செத்த அந்த எலும்பு கூட மட்டும் பார்த்தீங்கன்னா மேலே தொங்கிட்டு இருக்கோம். ஆனால் பையனை எப்படி அவர் காப்பாற்றி விட்டுருப்பாரு. ஸோ பையன் எஸ்கேப் ஆயிட்டான். இவர் எப்படா மேலே எந்த செத்துருப்பாருன்னு உங்களுக்கு ஒரு டவுட் வந்துட்டு இருக்கலாம். அதே டவுட் தாங்க எனக்கும். ஆனால் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நாவலில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா அவருக்கு வந்துட்டு அடிபட்டிருக்கு. ஸோ அந்த அடிப்பட்டதுனால அவரால் அசைய முடியாமல் மேலே மாட்டி அவர் செத்துட்டாரு அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நாவலில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் இந்த ஜுராசிக் பார்க்கில் காலமாக அந்த டெட் பாடி மட்டும் மேலே தூக்கியிருக்கிறது ஆச்சரியம் தாங்க. ஏன்னா ஸ்பைனோசாரஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு உயிரோட இருக்கிற மிருகங்கள் மட்டும் இல்லை, செத்த மிருகங்களையும் சாப்பிடக்கூடியது. இவர் செத்த அந்த வாடை ஒரு டைனோசர் கூடமா அடிக்கல, ஒன்று கூடமா இவரை தாக்குறதுக்கு வரல. அப்படி தான் டவுட்டாக இருக்குது. பட் ஸ்டில் பார்த்தீங்கன்னா ஒரு மரத்துலேயே தொங்கிட்டு இருக்க மாதிரி காட்டியிருக்காங்க. அவரோட டெட் பாடி அந்த இடத்துல இருக்குது, ஐ மீன் எலும்பு கூட அந்த இடத்துல இருக்குது. ஆனால் இன்னொரு தியரி என்ன சொல்லுதுன்னா ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இவரை மேபி அந்த குட்டி டைனோசர் சாப்பிட்ருக்கலாம். ஐ மீன் இந்த போன படத்தில் கூட பார்த்தீங்கன்னா அந்த குட்டியாக ஒரு டைனோசர்ஸ்லாம் வந்துருக்கும்ல, அதனோட பேர் நாத்தஸ், அந்த டைனோசர்ஸோட பேர் மேபி அது இவங்களை சாப்பிட்ருக்கலாம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு தியரி போயிட்டு இருக்கு. பட் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெருசாக மென்ஷன் பண்ணல இவர் எப்போ செத்தாரணும் அப்படின்றதும் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு விஷயத்தில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இந்த டீமே பிரிஞ்சிடும். கிராண்ட் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வெலாசிராப்டர்ஸ் கிட்ட மாற்றிடுவார். பட் அந்த இடத்துல இருந்து அந்த குட்டி பையன் தான் பார்த்தீங்கன்னா இவங்களை
காப்பாற்றி கூட்டு வந்துட்டு இருப்பான். அந்த பையன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எத்தனை 8 வாரம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. 8 வாரமாக பார்த்தீங்கன்னா எஸ்கேப் ஆகி எப்படி இந்த தீவில் உயிரோடு வந்துட்டு இருக்கான்னு தெரியல. பட் எப்படி பார்த்தீங்கன்னா எஸ்கேப் ஆகி இத்தனை மாட்டாமல் அதுக்கிட்ட எஸ்கேப் ஆகிட்டு வந்திருக்கான். உண்மையிலே பெரிய விஷயங்க. ஒரு நாள் இந்த ஜுராசிக் பார்க்கில் எஸ்கேப் ஆகிறதே பெரிய விஷயம். பைபிளில் 2 மாசமாக எஸ்கேப் ஆகிட்டு வந்திருக்கான். அண்ட் அங்கே பார்க்கும்போது தான் பார்த்தீங்கன்னா நான் அவங்க புக்கெல்லாம் படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லுவான். அண்ட் இயான் மல்கமோட புக்கையுமே படிச்சிருக்கிறதா சொல்லுவான். அவர் புக்கு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா கியாஸ் கலவரம் தான் இருக்குது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பான். இயான் மல்கம் கூட பார்த்தீங்கன்னா அடிக்கடி கேஸ் தியரி பற்றி பேசிகிட்டு இருப்பார்ல. ஸோ கேஸ்க்கான ஒரு சின்ன மென்ஷனிங் அவர் புக்குமே பார்த்தீங்கன்னா கேஸாக தான் இருந்துகிட்டு இருக்கு அப்படின்றத மென்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அவர் இந்த தீவுக்கு போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஒரு புக்கை அவர் ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸுமே ஒரு புக்கை எழுதி ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா கேஸ் தான் இருக்குது அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் அவர் கூட வந்து பில்லி பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி அந்த ராப்டர்ஸோட முட்டைங்களை திருடிட்டு வந்திருப்பான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த டெரடாக்டில் கொண்டுக்குள்ளே போகும்போது அவன் அந்த டெரடாக்டில்ஸாக அட்டாக் பண்ணப்பட்டு தண்ணியில் அடிச்சுட்டு போயிருப்பான். லேட்டரானவனை மிலிட்ரி காப்பாற்றி கூட்டு வந்திருப்பாங்க. லாஸ்ட் சீனில் அந்த ராப்டர்ஸோட முட்டைங்களை கொடுத்துட்டதுக்கு அப்புறம் அவர் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி கையில் அந்த இதுக்கு முன்னாடி சீனில் தான் அந்த ராப்டர்ஸோட சவுண்ட் எப்படி இருக்கும் அப்படின்றத அதாவது தொண்டை பகுதியை பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வந்துட்டு அவங்க ஒரு 3D பிரிண்ட் மாடல் எடுத்து பண்ணி வச்சிருப்பாங்க. ஒரு மாடலாக எடுத்து அது 3D பிரிண்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த 3D பிரிண்ட் மாடல் எடுத்து தான் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அவங்க எஸ்கேப் ஆயிருந்திருப்பாங்க. ஸோ அந்த வெலோசிராப்டர்ஸ் எப்படியும் அங்கேருந்து கிளப்பி விட்டு இவங்களுமே அங்கேருந்து எஸ்கேப் ஆகி வந்திருப்பாங்க. ஒரு வழியாக அந்த தீவு விட்டுமே தப்பிச்சு போயிட்டாங்க. அண்ட் லாஸ்ட்டில் தான் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வந்து அவங்க அந்த தீவு விட்டு போகும்போது சைடில் அந்த டெரடாக்டில்ஸுமே பறக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. பட் இந்த டெரடாக்டில்ஸை இந்த சீனோட சரிங்க. இதுக்கப்புறம் இதுங்களுக்கு என்ன ஆச்சு ஏதாச்சுன்றதை பெருசாக எங்கேயுமே மென்ஷன் பண்ணல. இதுங்க இருக்குச்சா செத்துச்சான்னு கூட தெரில. ஆக்சுவலி இது ஃபஸ்ட்டு படத்துக்கான ஒரு சின்ன ரெஃபரன்ஸ் தான். ஏன்னா இந்த ஃபஸ்ட்டு படத்தில் கூட பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் அவங்க பார்க்கும்போது வானத்தில் இன்னொரு பறவை ஒன்று பறந்துக்கிட்டு இருக்கும். பட் இந்த இடத்துல பறவை இல்லாமல் ஒரு டெரடாக்டில் பறக்கிற மாதிரி காட்டியிருந்திருக்காங்க. அண்ட் இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீனில் கூட பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நமக்கு பிராக்கியோசாரஸ் தான் காட்டுவாங்க. போன ஜுராசிக் வேர்ல்ட் ஃபஸ்ட் பார்ட்டில் கூட தெரியுங்கன்னா ஃபஸ்ட்டாக காட்டுறது பிராக்கியோசாரஸ் தான். இங்கே ஃபஸ்ட்டாக காட்டுறதுமே பிராக்கியோசாரஸ் தான். அண்ட் லாஸ்ட்டாக முடிக்கிறது அங்கே ஒரு பறவை, அங்கே ஒரு வாத்து, இங்கே முடிக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு டெரடாக்டில் வச்சு. ஸோ ஸ்டார்டிங்கும் எண்டிங்கும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருந்திருக்கு. வேறு அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோவில் நான் சொல்ல வந்தது. நிறைய விஷயம் மிஸ் பண்ணால் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். அண்ட் அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பை பாய்.